மரணம் இயற்கைதான். மரணம் எப்படி நடக்கிறது என்பதும் இயற்கையா என்று பார்க்க வேண்டும். இப்படி சொன்னதும், இந்த தொழில்நுட்பம் நிறைந்த உலகத்தில் விபத்துக்களையெல்லாம் இயற்கைதான் என்று நீங்கள் சொல்வீர்களானால், வரும் தகவலை வைத்துக்கொண்டு அதை நம்பி இது இப்படி நடந்தது, அது அப்படியாக நடந்தது என்று நடக்கும் சம்பவங்களையெல்லாம் பேசிவிட்டு கடந்து செல்பவர்களே, கேள்விகளுக்கு பதில் சொல்லியே பழகியவர்கள், கேள்வியும் கேளுங்கள். ஏன், எதற்கு, எப்படி? மரணம் நிகழ்வது எதற்காக என்றாவது தெரிய வேண்டாமா? அப்படி கேட்டிருந்தால் செய்யப்படும் கொலை மரணம் பல நிகழாமல் இருந்திருக்கும், அல்லது உண்மையாவது புரிந்திருக்கும். இந்த அதிகாரத்தை ஆட்டுவிக்கும் கூட்டம், அந்த கூட்டத்தின் கொடூர சிந்தனை நிச்சயமாக மக்களாகிய நம் நலத்திற்காய் அது ஒருபோதும் இருக்காது. அவர்களின் உண்மையான உண்மை உங்களுக்கு தெரியும் போது நிச்சயம் உங்கள் மனம் கூட அதை ஏற்காது. பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் என்ற அறத்தை கொண்ட மக்கள் கடந்து செல்லாமல் கவனியுங்கள், கேள்வி கேளுங்கள். அறிய முற்படாமல் இருப்பதும் அறியாமைதான். சரி, இப்போது ஒரு கேள்வி. 12/6/2025 242 பயணிகளுடன் அகமதாபாத் விமான நிலையத்திலிருந்து புறப்பட்ட விமானம் புறப்பட்ட 3 நிமிடங்களில் விபத்துக்குள்ளாகியுள்ளது. சரி, இதில் நமக்கென்ன கேள்வி? அந்த விமானத்தின் எண் 171, கூட்டுத்தொகை 9. இறந்தவர்களின் எண்ணிக்கை, அவர்கள் முதலில் சொல்லப்பட்ட எண்ணிக்கை 110, 9, 11, அதாவது 9/11. சிறுவர்கள் 11 பேர் உயிரிழந்ததாக தகவல். அந்த விமானத்தை இயக்கிய மற்றொரு விமானியான கிளைவிற்கு 1100 மணி நேரம் விமானத்தை இயக்கிய அனுபவம் உள்ளதாக ஒரு தகவல். ஏர் இந்தியா நிறுவனத்திற்கு சொந்தமான போயிங் விமானத்தின் வயது 11 வருடம் என மற்றொரு தகவல். இதில் இறந்த முன்னாள் முதலமைச்சராக இருந்த விஜய் ராம்னிக்கல் ரூபானி முதலமைச்சர் பதவியிலிருந்து பதவி விலகிய நாள் 11/9/2021. இதில் என்ன கேள்வி? எல்லா எண்ணும் எப்படி ஒரே மாதிரியாக இருக்கும்? இவையெல்லாம் யதார்த்தமானவை என்று நீங்கள் சொன்னால் இதையும் கேட்டுவிட்டு செல்லுங்கள். மிட்டே என்ற பத்திரிகையில் இந்த விமான விபத்து சம்பந்தமாக ஒரு விளம்பரப்படம். இதையும் கேட்டு நீங்கள் கடந்து செல்வீர்களானால் கடந்து செல்லுங்கள். ஆனால் உங்களின் பயணமும் ஒரு நாள் இந்த அறியாமையால் நிறுத்தப்படும். அது என்ன 9/11 என்று எல்லா இடத்திலையும் ஏன் பயன்படுத்தப்படுகிறது? வீழ்த்த நினைத்தும் வரலாற்று கதையில் கூட வீழ்த்த முடியா வீரர்களான கடவுளர்கள் ராவணன், இந்திரன், ராவண இந்திர இரட்டர்கள், இவர்கள் 11 என்ற எண்ணால் குறிக்கப்படுகிறார்கள். அதாவது ராவணன் 10 கலைகளில் சிறந்தவர் என்ற வகையில் 10 தலைகள் கொண்டவராக சித்தரிக்கப்படுகிறார். அதனால் 10 என்ற எண்ணால் குறிக்கப்படுகிறார். +1 இந்திரன், 10 + 1 11. இந்த 11 என்ற எண் ராவணன், இந்திரன் இரட்டர்களை குறிக்க பயன்படுத்தப்படுகிறது. புராணத்தில் கூட வீரத்தை எழுத முடியாமல் மறைந்திருந்து பின்புறமாக வாளியை தாக்கியதாக சொல்லப்பட்ட ராமன் 9 என்ற எண்ணால் குறிக்கப்படுகிறான். ட்வின் டவர் இடிப்பு கூட 9/11 ரிப்பீட் தான் என்று முதலாக நிறுவியவர் முனைவர் திரு பாண்டியன் ஐயா அவர்கள். திட்டமிட்டு செய்தாவது வெற்றி பெறலாம் என்ற அற்ப புத்தியில் 9/11 என்ற எண்ணை மூலம் வரலாற்றை திரும்ப நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், வரலாறாய் மாறியிருக்க வேண்டிய மக்கள் வீழ்ந்து கிடந்தோம். மீண்டெழும் எழுச்சியின் விளைவு பெரிதாக இருக்கும். அரக்கர்களே, அறம் நின்று பேசும். இந்த விமான விபத்தில் உயிரிழந்த அனைவருக்கும் ஆழ்ந்த இரங்கல்கள்.